ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். இப்போதாவது என்னை உன் வீட்டுக்குள் அழைப்பாயா? மனசார நீ என்ன நினைச்சாலே அதுக்குள்ள வர்றதுக்கான சமானம்தான். ஆமீன்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் புரிஞ்சு வச்சுட்டு தான் அதை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுப்பதற்காக இப்போது நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துட்டேன். நீ ஆறுதல் தேடி மற்றவங்க முன்னால் போய் உன் கவலைகளை சொல்லி உன்னை நீயே தரம் தாழ்த்திக்கிற. அடுத்தவங்க கிட்ட உன் பிரச்சனைகளை சொல்லும் போதும் உன் கஷ்டங்களை பற்றி சொல்லும் போதும் அவங்க மனசில் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் குறையுதுங்கிறது இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? எதுவாக இருந்தாலும் உன் அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. உன் மன குமுறலை எல்லாம் நீ என்கிட்ட சொல்லும்போது நான் உனக்கு அதில் இருக்கக்கூடிய சரியான சாதகங்களையும் பாதகங்களையும் நல்லது கெட்டதுகளையும் புரிய வச்சு எந்த விஷயத்தை எப்படி சரி செய்யணுங்கிறதையும் உனக்கு வழிகாட்டுதலாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு நானே அதை நிவர்த்தி செஞ்சிடுவேன் செல்லமே. உனக்கான ஆறுதலாக உன்னை தாங்கும் தாய்மடியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக அடுத்த மனிதர்களை நம்பி போகிறாய்? திருமண வாழ்க்கை சரியா அமையலையேன்னு காத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கும் சரி, குழந்தை வரம் கிடைக்கலையே எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்களே நினைக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி, அவங்கவங்களுக்கு விஷயத்தை அழகாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு பொருத்தமான மன வாழ்க்கையையும், அழகான குழந்தைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தையும் இந்த வரம் தரும் வராகியானவள் கொடுக்கதான் வந்திருக்கேன் என் செல்லமே. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஊரும் உலகமும் உன்னை பெருசாக கொண்டாடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்போது அமையும்னு தானே நீ ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்துக்கிட்டு இருக்க. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றி தான். நீயே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சிகளை முழுசாக நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக உன் குடும்ப கஷ்டத்தையும் வருங்காலத்தையும் நினச்சி வருத்தப்படுற? உன் மனசில் கவலைகளே இல்லாத அளவுக்கும் நீ எதை நினச்சும் வருத்தப்படாத அளவுக்கும் கூடிய சீக்கிரம் எல்லாமே கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லை, நீ நினச்ச ஒரு விஷயத்த, நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்த இன்று இரவுக்குள்ளாகவே நடத்தி கொடுக்க போகிறேன். இன்னையிலேருந்து உன் கஷ்டத்தை எல்லாம் நான் விலக்கி வச்சிடுறேன் என் செல்லமே. உனக்கு தேவையான மன ஆறுதலை நான் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்படவே கூடாது. அம்மா நான் உறுதியாக சொல்லிட்டேன். உனக்கு எது வேணும்னாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு. ஏதாவது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் வேணான்னு நினச்சாலும், அது பிடிக்கலை, அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நான் உனக்காக ஒரு நல்ல வழியை காட்டுவேன் செல்லமே. அதை விட்டுட்டு நீயாகவே உன் மனசுக்குள்ளே யோசிச்சு உன் மனசு உனக்கு கொடுக்குற எதிர்மறையான சிந்தனைகளை வச்சு தப்பு தப்பாக விஷயங்களை செஞ்சு தவறான பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்காத. உன் மனசு தான் உனக்கு முதல் எதிரியாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுதுன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுதா? ஆனால் உண்மை அதுதான். நீனே யோசிக்காத பல விஷயங்களை உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்துது. உன் எதிரி கூட செய்யக்கூடாத சில விஷயங்களை கூட உன் மனசு உனக்கு இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும்னு உன்னை பயமுறுத்தி எதிரியை விட மோசமாக வேலை செய்து உன்னை பயமுறுத்தக்கூடிய மனசும் எண்ணமும் குழப்பமும் உனக்கு வேண்டாமே செல்லமே. உன் மனசை முதல்ல தைரியப்படுத்து. எப்போவுமே உன் மனசில் நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிறத முடிவு செய்யு. இப்போ உனக்கு என்ன இருக்கோ, உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருக்கோ அதுக்காக எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கிட்டே இரு. உன்கிட்ட இல்லாததும் நீ எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுவதும்
கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாம கண்ணீர் வடிக்காம எப்பவுமே சிரிச்ச முகமா இருந்துக்கிட்டே உன் வேலைகளை எல்லாம் செய்வாயா? அப்படி நீ செய்யும்போது இந்த வராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் உனக்கு தரிசனம் கொடுத்து யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து உன் மனசு குளிரும்படியும் உன் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படும்படியும் நீ கேட்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்துருவேன் செல்லவே. நீ நல்லா வாழ்கிறதுக்கும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் என்ன செய்யலான்னு யோசித்து வச்சிருக்கியோ அதற்கான பயிற்சியையும் முயற்சியையும் நல்ல சந்தோஷமாக செஞ்சு முடி. நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் பரிசு கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன்னுடைய அம்மா இந்த வராகி தாய் உன் கூட இருக்கும் வரையிலும் உன் பக்கம் எதையுமே தீமையாக நடக்க விட்டுட மாட்டேன். என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை மேன்மை அடைவதற்காக எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன். எப்போதுமே எந்த சூழ்நிலையிலையும் யார் உன்னை கோபப்படுத்தினாலும் எரிச்சல் படுத்தினாலுமே கூட நீ நிதானத்தை இழக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ கோபப்பட்டு பேசுகிறங்கிறத விட மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் உன் பக்கம் நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை விட நீ பேசக்கூடிய தகாத வார்த்தைகளை தான் அங்கே பெருசாக தப்பாக பேசுவாங்களே தவிர நீ எதுக்காக கோபப்பட்ட உன் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன உண்மை என்னங்கிறத மனிதர்கள் மறந்து விடுவார்கள். அதனால தான் எப்போவுமே உனக்கு வருத்தமோ வேதனையோ கோபமோ எரிச்சலோ கண்ணீராகவே இருந்தாலும் அதை பொறுமையாக நிதானமாக வெளிப்படுத்துன்னு நான் சொல்கிறேன் என் செல்லமே. நீ கோபப்பட்டினா நீ சொல்ல வந்த விஷயமே அங்கே மறைஞ்சு போயிடும். உன் கோபம் மட்டும்தான் எல்லாருக்கும் பெருசாக தெரியும். அப்புறம் தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க. தப்பே செய்யாமல் கோபப்பட்ட ஒரே காரணத்துக்காக உன்னையே எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எதுக்காகவும் யார் மேலேயும் கோபப்படாமல் நிதானமாக பக்குவமாக நடந்துக்கோ. இப்போதும் உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கேன்னு நினைக்காத. தேய்பிரேன்னு ஒன்று இருந்தால் வளர்பிரேன்னு ஒன்று வரத்தானே செய்யும். இப்போது உன் வாழ்க்கையில் தேய்பிரேன்னு நினச்சிக்கோ. கூடிய சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான நிலவாக நீ பரிபூரண வாழ்க்கையை வெற்றியாக ஒளிமயமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. யார் யாருக்கோ எதையோ புரிய வைக்கணும்னு முயற்சி செஞ்சு உன்னுடைய பேச்சையும் சக்தியையும் திறமையையும் விரயமாக்காதே. உன்கிட்ட இருக்கிற சக்திகளையும் திறமையையும் வச்சு உன்னை நீயே உயர்த்தி கொள்ளும்போது உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளும்போது மற்றவங்க உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நான் எல்லா நேரங்களிலும் உன் பக்கத்தில் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்காம நீ எங்கெங்கேயோ எதுக்காக என்னை போய் தேடிக்கிட்டு இருக்க? முதல்ல என் மேலே நீ முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வின் எல்லை வரை நான் உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. என்னதான் நீ என்னை சரணாகதி அடைஞ்சாலும் நீ செய்கிற எல்லா வேலைகளும் சில சமயங்களில் எனக்கே கூட வருத்தத்தையோ கோபத்தையோ தரும் விதத்தில் தான் இருக்குது. அதாவது நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் நீ இருக்க. ஆனால் உன்னையும் அறியாமல் உன்னையும் மீறி சில தவறான செயல்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறது இன்னுமா உனக்கு புரியலை? நீ செய்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் எப்படி பொறுப்பாளியாக இருக்கேனோ அதே போல் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் கெட்ட குணத்துக்கும் ஒரு தாயாக நான் தான் பொறுப்பேற்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ என்ன தப்பு பண்ணுற, உன்கிட்ட இருக்க என்ன கெட்ட பழக்கம்ன்றது உனக்கு நல்லா தெரியுது தானே. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு அந்த கெட்ட பழக்கத்தை மாற்றிக்க பாரு. நீ எந்த செயல் செய்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சினா ஒருபோதும் அது தப்பாகவோ தவறாகவோ போகாது. முழுவதுமாக என்னை சரணடைஞ்சினா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை முழுவதையுமே வெற்றிகரமானதாக ஒளிமயமானதாக மாற்றிடுவேன் என் செல்லமே. நிச்சயமாக உன் லட்சியம் நிறைவேறப் போகுது. நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படியும் நீ நல்லா செல்வச் செழிப்போட வளமோட வாழும்படியும்
இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ யாரு, என்ன, எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நடந்த விஷயங்களும் இனி நடக்கப் போகும் விஷயங்களும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறேங்கிறத கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வேறு யாருக்கு உன்னை நிரூபிக்கணும்னு நினைக்கிற? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நீ யாருன்னு நிரூபிப்பதாலையும் உன்னுடைய செயல்களை காட்டுவதாலையும் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாறப்போறதில்ல. இப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாத செயலை நீ எதுக்காக செய்யணும்னு யோசிக்கிற? நீயாக இரு. ஆனால் நீ யாரு, என்ன, உன் குணம் எப்படிங்கிறத நீ யாருக்கும் நிரூபித்து காட்டணுன்ற அவசியம் இல்லை. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவோ புரிய வைக்கவோ தேவையில்லைன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. இப்போதெல்லாம் ஓரளவுக்கு நீ என்னை அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சிட்ட. உன் வாழ்க்கையிலையும் எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால் இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல அதிசயங்களையும் நல்ல விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து எத்தனை மணி நேரம் ஆனாலும் அந்த புயல் கரையை கடந்து தானே ஆகணும். அதே போலதான் அந்த புயலை போலதான் உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் பிரச்சனைகளையும் நினச்சிக்கோ. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் அது உன்னை விட்டு போய்த்தான் ஆகும். அதனால எதையுமே ஐயோன்னு நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து துவண்டு போயிடாம எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடும்னு தைரியமாக இரு. உன்னுடைய தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓய்வெடு. உன் கூட இருப்பவர்களோட இந்த நாளை நீ மகிழ்ச்சியாக கொண்டாடு. எல்லா மனிதர்களும் எல்லா காலத்திலும் எல்லாரிடமே கூடவே சாதகமாக இருக்க மாட்டாங்க. திடீர்னு சூழ்நிலை மாறும்போது, மனசு மாறும்போது மனிதர்கள் ஒரு சிலரை விட்டு வெகு சிலர் பிரிஞ்சு போய்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களும் சுற்றம் சொந்தமும் பந்தமும் கூட இருக்கும்போது அவங்களோட சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து நேரத்தை செலவிடு. இனி வரப்போகும் நாட்களையெல்லாம் எதிர்கொள்வதற்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நான் உனக்கு சக்தியை கொடுக்குறேன் செல்லமே. உன் மனசை மட்டும் நீ மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். மனசு சந்தோஷமாக இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக ஆயிடும். ஏன்னா அக மகிழ்ச்சின்றது உனக்குள்ளே வந்துட்டா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புற துன்பங்கள் என்பது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலான்ற அந்த தைரியமும் சக்தியும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தான் வந்திருக்கேன். இனி வரும் நாட்களில் நல்ல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்க தான் போகுது. நீயும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே. உன் உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் பிரச்சனை, அங்கே வலி இங்கே வலின்றதும் அங்கே இங்கே ஏதாவது கோளாறாக இருக்குமோன்னு நினச்சி கவலைப்படுறதும் எல்லாமே முடிய போகுது. உன் உள்ளத்துக்கு அமைதியை கொடுத்து, உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும்படியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படியும் செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லாமே எப்படி சரியா போச்சுன்னு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் காத்தோட காத்தாக மறைய செய்ய போறேன். நான் கரைய செய்ய போறேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையே வராது. ஏன் பாதுகாப்பில் நீ எப்போதும் பத்திரமாக இருக்கங்கிறத உணர்ந்துக்கோ. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.